பயமே மாறி போனி அண்ணன் வந்தால் இருட்டு அங்கதான் குச்சியா காட்டுறதுனால ஏமல சரிஞ்சிருது ப்ரோ. மூக்குல என்ன அப்படி நிக்கல, நம்ம நிக்கும் 1 மணி நேரம் அப்படியே போயிட்டு இருக்கோம். வாங்க ப்ரோ வாங்க, இருங்க ப்ரோ. இங்க இங்க இருக்கு. எனக்கு மைக் வேணும். ஏலே சின்ன பிள்ளை மாதிரி அழுவுற. எனக்கு மைக் வேணும். சின்ன பிள்ளை மாதிரி அழுவா. எனக்கு மைக் வேணும். இல்ல நீ நான் பேசுறது இதுல கேட்றோம்டா. எனக்கு மைக் வேணும். அவன் பேசி. சரி நீ போ, நீ வீடியோக்கே வேண்டாம் போ. சரிப்பா. போ நீ வீடியோக்கு வேண்டாம் போ. இந்த பேட்டரி தான் எனக்கு மைக் வேண்டாம், நீ வீடியோக்கு வேண்டாம் போடா. பேட்டரி தான். ஏய் அதுக்கு நீ பாசக்கற. ஏன்டா அப்படி மைக்கு எனக்கு மைக் நானும் ஸ்டைலா நிக்கணும். சரிதான் பாரு. நீ எப்படி செத்த? நான் ஃப்ரீசர்லயே உறைஞ்சு போய் செத்துட்டேன். சோ சேட். ஆமா நீ எப்படி செத்த? என் புருஷன் என்ன சீட் பண்றான்னு நினைச்சிட்டு ஆபீஸ்ல இருந்து வேகமா ஓடி வந்து பார்த்தா ஹால்ல வீடியோ கேம் தான் விளையாண்டுட்டு இருந்தான். பட் ஆனாலும் எனக்கு ரொம்ப டவுட்டா இருந்தது. வேகமா மேல பெட்ரூம் போய் ஃபுல்லா தேடி பார்த்தேன், யாருமே இல்ல. திருப்ப கீழே வந்து வேகமா வீடு ஃபுல்லா தேடி பார்த்தேன், அங்கேயும் யாரும் இல்ல. வேகமா இங்கேயும் அங்கேயும் போனதுல டயர்டாயி மயக்கம் போட்டு அப்படியே செத்துட்டேன். நீ மட்டும் வந்த உடனே கிச்சன்ல இருக்க ஃப்ரீசர் ஓபன் பண்ணி பார்த்திருந்தா நம்ம 2 பேரும் செத்துருக்க மாட்டோம்ல. இந்த கதை சொல்ல புரியுதா உனக்கு? இல்ல மச்சான், இதுல எனக்கு என்ன தெரியுமா, இந்த சந்தேக பேர்வழின்னு இருப்பாங்க தெரியுமா? இல்ல இது கதை புரியுதான்னு கேட்டேன். அப்பா ஒரே ஆளு நான் இதுக்கு இரு, தான் இரு, நான் இல்ல நான் இருப்பா, இல்ல. சரிப்பா, இந்த கதை இங்க பாரு, சரி, சரி, சரி. இருப்பா, ஒண்ணு இல்ல தான் இதுக்கு தான் இவனுக்கு தேவையில்ல, அவனுக்கு தேவையில்ல. நீ மாட்டிக்காத. இல்ல, நான் ரெண்டு வைக்க மாட்டிக்கோ, ரெண்டு மாட்டிக்கோ. இரு ஒரு சரி மாட்டிக்கோ. ஒரு சரி. மேல பேசுறது கேட்கும், கீழ பேசுறது கேட்காத. நான் தான் பேச போறேன், என் தம்பி பேச போறது இல்ல. வேலோட கீழ இரு, எனக்கு தெரிஞ்சாகணும். அந்த இந்த வீடியோல நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட அதை சொல்லு. என்ன புரிஞ்சுக்க தெரியுமா? சொல்றா. வெயிட் பார்க்கணுமா இன்னொருக்கா? வா இன்னொருக்கா வேணாலும் பாரு. அடிக்கிறதா ஒரு நிமிஷம் மாட்டோம். மாப்ள இல்ல சாட் இல்ல. இந்தா நீ எப்படி செத்த? நான் ஃப்ரீசர்லயே உறைஞ்சு போய் செத்துட்டேன். சோ சேட். ஆமா நீ எப்படி செத்த? என் புருஷன் என்ன சீட் பண்றான்னு நினைச்சிட்டு ஆபீஸ்ல இருந்து வேகமா ஓடி வந்து பார்த்தா ஹால்ல வீடியோ கேம் தான் விளையாண்டுட்டு இருந்தான். பட் ஆனாலும் எனக்கு கட்டவத்தை போட்டு தப்பாயிருமோ? வேகமா மேல பெட்ரூம் போய் ஃபுல்லா தேடி பார்த்தேன், யாருமே இல்ல. திருப்ப கீழே வந்து வேகமா வீடு ஃபுல்லா தேடி பார்த்தேன், அங்கேயும் யாரும் இல்ல. வேகமா இங்கேயும் அங்கேயும் போனதுல டயர்டாயி மயக்கம் போட்டு அப்படியே செத்துட்டேன். நீ மட்டும் வந்த உடனே கிச்சன்ல இருக்க ஃப்ரீசர் ஓபன் பண்ணி பார்த்திருந்தா நம்ம 2 பேரும் செத்துருக்க மாட்டோம்ல. செத்த பேரும் புருஷனை தேடி இருக்காப்பா. இன்னுமே நாய்க்கு புரியல. சரி விடு, புரியல டேய். போடலாம். அதாவது இவ இருக்கால்ல, சரி இவரு சொல்லியும் குடுக்கிறதுக்கு போடுவோம்டா. இல்ல இதுல மைக்கு குடுக்கலன்னு வேற குறை உனக்கு. சரிப்பா மைக் இருந்தா வச்சுக்கோப்பா. ஏப்பா நான் அவ்வளவு பெரிய ஆள்லப்பா, ஒத்துக்கிறேன்ப்பா. அந்த வீடியோங்க பாரு. பாக்குறதுல சரி இப்போ இவனுக்கு கிட்ட கேளு. நீ அந்த வீடியோ தெரியாமலே இருக்கும். அது எனக்கு புருஷ கீழ இருக்கா, சரியா? அவன் பொண்டாட்டி தேடி இருக்கா, சரி. ஃப்ரிட்ஜை தவிர தேடி இருக்கா. அவன் ஃப்ரிட்ஜுக்குள்ளதான் இன்னொருத்தி இருந்திருக்கா. அவளும் செத்துட்டா. டைல செத்து போயிட்டா. அப்படி வருதோ? இது நீ நினைச்சா சொல்லு. அவதான் சொல்லு. அதுதான் சொல்லு. மூஞ்சி சரியா பாக்கலப்பா. மூஞ்சி பாக்கலன்னா சரி 2 பேரும் ஒரே மூஞ்சி மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். பார்த்தா ரெண்டும் வேற கள்ளக்காதல்ல. உனக்கு எல்லாத்தையும் எழுதி பேசாம எல்லாத்தையும் முன்னாடி வீடியோலாம் முன்னாடியே காட்டிடுறேன் உனக்கு. ரியாக்ஷன் வீடியோன்னா ஆன் ஸ்பாட்ல பாப்பாங்க, பார்த்து ரியாக்ட் பண்ணுவாங்க. 3 தடவை காட்டணும். 3 தடவை காட்டணும். நீ பாக்குற படம்லாம் குரோம்ல. சரி அட்லீஸ்ட் பிஜிஎம் ஆடுவல்ல. ஒரு மீம் காட்டுறேன், புரியுமான்னு பாரு. வாசிக்கோ. சரி போடு. நீ சொல்லு. போட விடுறா. ஒரு கூப்பு தான் இருக்கு, 3 பேர் இருந்தா என்ன நடக்கும்? போடு. என்னது? ஆனா கூப்ல இருக்க யாருக்கு மேல ஏறி உட்கார போறான் ஒருத்தன். அதனால இது மட்டும் தான்டா புரியுது உனக்கு. இதுல நீ பிஜிஎம் ஸ்ட்ரீமரா மாறிடுறா, வேற எதுவுமே புரிய மாட்டேங்குதுடா உனக்கு. ஆனா பவின் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது போறடா. அவன் வைஃபே ஒன்னும் பண்ண முடியாதுன்னு கடைசியில நம்மகிட்ட தான் வந்து சொல்லுவான். சிரிக்காம பாரு, இதுக்கும் புரியல. ஐயோ எதுவுமே புரியல.
புரியல. பரவாயில்ல. இன்னொருக்கா போடு சரியா? ரியாக்ஷன் வீடியோ எடுக்க வந்திருக்காங்க, சண்டை வீடியோ எடுக்க வரலடா. ஏன்டா அப்படி பண்றீங்க? கூமுட்டை மொத பண்ணவா லிப்டிக்கு, அதனால இதாயிரும். ரெண்டாவது பண்ணாவா பெயிண்ட், அதனால அப்படிதான் இருக்கும். நீ என்ன சொன்ன? ஒழுங்கா பார்க்காம வீடியோ என்ன சொன்ன? மேக்கப் ஒழுங்கா 4 வீடியோ காட்டாச்சு, 4 வீடியோ ஒழுங்கா பார்க்கலையா? ஒழுங்கா அப்ப பார்க்காம வீடியோல தப்பு இல்ல, உன் கண்ணுல தான் கோளாறு. நான் என்ன சொன்னேன்? மேக்கப் ஒழுங்கா நெட்ல பாக்க ஏன்டா ஆஸ்பத்திரி ஐ டாக்டர் எவ்வளவு நேரம் முடிய இருப்பாருன்னு பாக்க. இல்ல மேக்கப் ஒழுங்கா இங்க ஒருத்தன் கண்ணு தெரியாம இருக்கான், எடுக்கறானே 6 மணி ஆயிட்டோம். சரி உன மாலை கண்ணு மங்கிட்டு. சரி பையனே, ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தாங்களா? உனக்கு பி எப்படி போகுது? நீ வந்து லைவ்ல வந்து பாரு. ஆள வரங்க லைவ் போடுவே என்ன? அதெல்லாம் லைவ் போடுவியாடா? லைவா வந்து பார்க்க போறா மச்சான் வீட்டுக்குள்ள. லைவ் போட்டா எல்லாருமே பார்க்கல. முடியல கைஸ், முடியல, உண்மையாவே முடியல. இதுக்கப்புறம் வீடியோ எடுத்தோம், ரியாக்ஷன்ஸ்க்கு நிறைய வீடியோ காட்டினேன். ஆனா இவனுக்கு 2 பேரும் டாம் அண்ட் ஜெரி மாதிரி மாத்தி அடிச்சுக்கிட்டானுங்களே தவிர ரியாக்ஷன் வீடியோவுக்கு ரியாக்ட் பண்ணவே இல்லை. மாற்றி அடிச்சுக்கிட்டானுங்க. அதனால நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த வீடியோ இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதான் பண்ண போகிறோம். இந்த வீடியோட கான்செப்ட் இதுதான். வீடியோ பார்க்க போகிறோம், அந்த வீடியோ ரிலேட்டடாக நம்ம ரோஸ்ட் ஆர் நம்மளோட ஒப்பீனியனை சொல்ல போகிறோம். அது தாண்டா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஏன்னா இவனுக்கு ஆல்ரெடி எல்லா கண்டென்ட்டுமே இந்த மாதிரி பண்ணி திருப்பியும் வந்து கண்டென்ட்டுக்காக இல்லை, ரியல் லைஃப்லேயே மாற்றி அடிச்சுட்டு தான் செய்வானுங்க. இப்போ கண்டென்ட்டையும் தாண்டி ரியல் லைஃபையும் தாண்டி வேற கண்டென்ட் பண்ணால் கூட உள்ள அடிச்சுக்கிட்டு சாவறானுங்களே தவிர கண்டென்ட் ஓரியன்டா ரியாக்ட் பண்ணுங்கடா, நாங்கள் சண்டை போட்டு வர்றோம் பையா அப்படின்ற மாதிரி என்னை வந்து ஒரு வடக்கம் மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால அந்த வீடியோ போய் முடிச்சிடுறேன். அடுத்த ரியாக்ஷன் எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். பை. புது லிங்க் வந்திருக்குமா? அன்னைக்கு செகண்ட் எபிசோடு போட்டான், இன்னைக்கு தேர்ட் எபிசோட் லீக் ஆகுமா அப்படின்னு ட்விட்டர்ல என்னடா, ட்விட்டர்ல ஏன் இன்வெஸ்ட் பண்ணமா வந்துச்சு, இன்னைக்கு தேர்ட் பார்ட் வந்திருக்குமா? அதே வெப்சைட்ல போனா இருக்குமா? நான் சொல்றேன் பிஎன்டி அந்த டாட்லாம் உனக்கு அனுப்பி விடுறோம் பாரு. குரோம்ல அடி ஆட்டோமேட்டிக்கா உனக்கு என்னது சும்மா சொல்றேன். ஏங்க விட்டு போடுமா? நீ அடியா இப்ப பாரு. ஓபன் பண்ணுங்க. எதுல லைவா போட்டு காட்டுறேன். லைவா நீ போட்டு அப்புறம் நான் பிசில ஏதாச்சும் காட்டும் போது டக்குனு அந்த லிங்க் வரும். நான் தான் பார்த்தேன், நீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணாங்க. நீ ஒரு நாள் பாத்துக்கு போட்டுட்டல்ல. இது என்னல கனெக்ட் பண்ணிருக்க? இது இந்த லைட். வந்து நீ நைட் பாக்குறது யாருக்கும் தெரியாதா? டெய்லிலாம் பார்க்க மாட்டேன். ஆனா ஃபுல்லா என்ன வெப்சைட் என்ன கேட்டகரி பாப்பேன். பயங்கரமான இன்னொரு கேஸ்கோ ஒரு நல்ல பையனை கெடுத்துட்டாங்க. ஜெயவந்தி வருது. அவனுக்கு ஆள் இருக்கு. அவனுக்கு ஆள் இருக்கு. நான் இன்னும் பாத்துட்டேன். என்னது இன்னும் ரெக்கார்ட் நல்லா இருக்கோம்மா. நல்லா இருக்கீங்களா? எந்த கெழுத்து விஷயம் வரல. எதுவும் நினைக்காங்க, நினைச்சாதான் வரும். ஐயோ போச்சே, கரண்ட் போயிடுச்சு. ஆமா, நீ காலைல இருந்து எப்போ வந்துச்சு? ஆர்மி ஃபுல்லா இருக்கும் எங்க வீட்லயும். எதுக்கு ஆஃப் பண்ணானே தெரியல. நான் இந்த கண்டென்ட் வீடியோலாம் பார்ப்பேன். அவங்களுக்கு இப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு போது ஆஃப் ஆகும். நான் நினைப்பேன் இவங்களுக்கு வேணும்னே ஆஃப் பண்ணுறானுங்க போல, கண்டென்ட்டுக்காண்டி நினைப்பேன். நமக்கு பாரு ரெக்கார்ட் பண்ணும்போது ஆஃப் கரண்ட் போயிடுச்சு. அதெல்லாம் இல்லை, இங்கே வா. ஃபீடே இங்கே மாட்டி விட்டோன்னே இங்கே இருந்தால் இப்போ கரண்ட் வரும். இப்ப ரெக்கார்டே பண்ணலடா. யாரும் இருந்தாலும் பரவாயில்ல, நான் எடுத்து மாட்டிட்டவனா இருக்கேன். இருந்தாலும் மைக் எனக்கு வேணும். வாடா, இருந்தாலும் எனக்கு